ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 624. இங்கு ஒரு விறகு வெட்டியின் கதை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தெய்வத்திரு பக்தி சித்தாந்தா குரு மகாராஜரால் உபதேசிக்கப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு விறகு வெட்டி விறகு சேகரிப்பதற்காக ஒரு காட்டிற்கு செல்ல பிரியப்பட்டான். அந்த காட்டில் மிக மிக கொடிய மிருகங்கள் நிறைய இருந்தன. அங்கு செல்ல தகுந்த ஆயுதம் இல்லாமல் சென்றால் உயிர் போய்விடும். இதை ஒரு வயதான மனிதன் அந்த விறகு வெட்டியிடம் கூறினான். ஆனால் அந்த விறகு வெட்டியோ அதை சிறிதும் காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த காட்டிற்குள்ளே பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றன. அதன் கிளைகளை வெட்டி அதை லத்தி மாதிரி செய்து எவ்வளவு பெரிய மிருகம் வந்தாலும் அதை வைத்து விரட்டுவேன். அதை பார்த்த எல்லா துஷ்ட மிருகங்கள் அனைத்தும் ஓடிவிடும் என்றான். இப்பொழுது கூட என் முன்னே ஒரு சிங்கம் வந்தால் மரத்தின் கிளை மூலம் அதை வதம் செய்வேன் என காட்சியாக செய்து காட்டினான். மேலும் அவன் அவைகள் என் அருகே வர முடியாது. இந்த மாதிரியான மரத்தின் கிளையை பார்த்துவிட்டு அவைகள் ஓடிப்போகும் என்றான் அவன். இப்படியாக அந்த விறகு வெட்டி தன்னை ஒரு பெரிய புத்திமான் என நினைத்தான். ஆனால் அவனிடம் அடிப்படையான சாதாரணமான ஞானம் கூட இல்லை. மரத்தை வெட்டி கிளையை வெட்டி முடிப்பதற்குள் புலிகள் அல்லது சிங்கங்கள் வந்துவிட்டால் அவனுடைய கற்பனையெல்லாம் வீண். லத்தியை எடுக்க முடியாது, புலிகளையும் கொல்ல முடியாது. அவன் தனக்குத்தானே புலியின் மூலம் உயிரை விடுவான். அதுதான் நிகழும். அந்த விறகு வெட்டியும் வனத்தின் உள்ளே சென்றான். மேற்கூறியவாறே அந்த நிகழ்ச்சியும் நடந்தது. இந்த கதைக்கான சாராம்சம் என்னவென்றால், சம்சாரம் என்ற காட்டில் கொடிய மிருகங்கள் எப்படி உலாவுகின்றன என்பதை நிரூபிக்கின்றது. அது என்னவென்றால், இந்த தேகம் என்ற காட்டிலும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகையான உட்பகைவர்கள் பகவானை காண விடாமல், சேவை என்ற பக்தியை செய்ய விடாமல் எப்படி தடுக்கின்றன என்பதை தெளிவாக காட்டுகின்றது. 1. காமம் என்றால் சிற்றின்பம். 2. குரோதம் என்றால் கோபம். 3. லோபம் என்றால் பேராசை. 4. மோகம் என்றால் ஜடக்கவர்ச்சி. 5. மதம் என்றால் தற்பெருமை. 6. மாச்சரியம் என்றால் பொறாமை. காட்டுக்குள் தக்க ஆயுதம் ஏந்திச் செல்பவனும் மிருகங்களால் கொல்லப்படுகிறான். ஆகையால் புலன் அடக்கம் என்பது பக்தி சேவைக்கு எவ்வளவு ஆனந்தம் கொடுக்கும் என்பதை விவரிக்கின்றது. மேலும் இதற்கான ஆன்மீக ஞானத்திற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அணுக வேண்டும். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் சூரியனைப் போல் பிரகாசம் ஆனது ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகள் உடன் அவரது சொந்த வசிப்பு இடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயம் ஆகியிருக்கின்றது. கலியுகத்தில் அறியாமை எனும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இந்த புராணத்தில் இருந்து ஒளியை பெறலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது நித்தியமான தாமம் அல்லது வசிப்பு இடம் உள்ளது. அங்கு அவர் தமது நித்திய சகாக்கள் உடனும் உபகரணங்கள் உடனும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். நித்தியமான அவரது வசிப்பு இடம் அவரது அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டது ஆகும். ஆனால் இந்த ஜட உலகமோ அவரது பகிரங்க புற சக்தியின் ஒரு தோற்றமாகும். அவர் ஆத்மமாயா எனப்படும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிற்கு வருகின்றார். தமது சுய சக்தியின் மூலமாக ஆத்மமாயா தாம் கீழ் இறங்கி வருவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகின்றார். ஆகவே அவரது உருவம், பெயர், புகழ்
உபகரணங்கள், வசிப்பு இடம் முதலியவை பௌதிகத்தால் படைக்கப்பட்டவை கிடையாது. இழிவு அடைந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக இயற்றப்பட்ட மத கோட்பாடுகளை நிலை நிறுத்துவதற்கும் ஆக அவர் இந்த உலகிற்கு வருகின்றார். இறைவனை தவிர வேறு எவராலும் மத கொள்கைகளை ஸ்தாபிக்க முடியாது. அவராலோ அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான ஒரு நபராலோ தான் மத கொள்கைகளை விதிக்க முடியும். உண்மையான மதம் என்பது பகவான் கிருஷ்ணரையும் அவர் உடனான நமது உறவையும், இந்த உறவினால் விளைந்த நமது கடமைகளையும், இந்த ஜட உடலை விட்ட பின்பு முடிவாக நாம் போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிவதாகும். இந்த கலியுகத்தில் ஜட சக்தியில் சிக்கிக்கொண்டு இருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த கொள்கைகளை அறிவது கிடையாது. அவர்களில் பெரும்பான்மையினர் மிருகங்களைப் போல் உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் உடல் உறவு கொள்ளுதல் ஆகிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். மதம், அறிவு அல்லது முக்தி எனும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலன் நுகர்வில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் அவர்கள் பெரும் குருடர்களாக இருக்கின்றார்கள். கலியுகத்தின் ஜனத்தொகை மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகத்தனம் கொண்டதாக மட்டுமே இருக்கின்றது. தெய்வீகமான சமய வாழ்வுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் பெருங்குருடர்களாக இருப்பதால் சூட்சுமான மனது, புத்தி அல்லது அகங்காரம் ஆகியவற்றிற்கு அப்பால் உள்ள எதையும் அவர்களால் காண முடிவது கிடையாது. ஆனால் அவர்களது அறிவு, விஞ்ஞானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய முன்னேற்றங்களில் அவர்கள் மிக மிக பெருமை கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றிய அறிவை அவர்கள் முற்றிலும் இழந்துவிட்டதால் தற்போது இருக்கும் உடலை விட்டு பிரிந்த உடனேயே ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ பிறக்க வேண்டிய அபாயத்திற்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள். முழுமுதற் கடவுளாய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகம் ஆரம்பம் ஆவதற்கு சற்று முன்புதான் நம் முன் தோன்றினார். பிறகு கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பமான உடனேயே நித்தியமான அவரது வசிப்பு இடத்திற்கு அவர் திரும்பி சென்று விட்டார். அவர் இருக்கும்போது அவரது பல்வேறு செயல்களின் மூலமாக அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். முக்கியமாக அவர் பகவத்கீதையை அளித்து போலியான மத கொள்கைகளை அப்புறப்படுத்திவிட்டார். இந்த உலகை விட்டுவிட்டு புறப்படுவதற்கு முன்பு நாரதரின் மூலமாக அவர் ஸ்ரீல வியாசதேவருக்கு சக்தியை அளித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளை தொகுக்கும்படி செய்துவிட்டார். இவ்வாறாக பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் குருடர்களான இந்த கலியுக மக்களுக்கு இரு கண்களாக அல்லது வழிகாட்டிகளாக இருக்கின்றன. அதாவது இந்த கலி யுகத்தில் உள்ள மக்கள் வாழ்வின் உண்மையான ஒளியை காண விரும்பினால் இந்த இரண்டு நூட்களை மட்டுமே அவர்கள் அணுக வேண்டும். இதனால் அவர்களது வாழ்வின் லட்சியம் நிறைவேறும். பகவத்கீதை பாகவதத்தை கற்பதற்கு முன்பு பயில வேண்டிய ஆரம்ப கல்வியாகும். ஸ்ரீமத் பாகவதமே வாழ்வின் மிகச்சிறந்த நன்மையை அளிப்பதாகும். அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுரூபமாக விளங்குகிறது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடியான பிரதிநிதித்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தை காண முடிந்தவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நேருக்கு நேராக காண முடியும். அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்து இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.